ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். சோல் பர்பஸின் ஜேர்னிலேருந்து நான் உங்கள் அம்பிகா பேசுகிறேன். எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றிகள். உங்கள் அன்பு ஆதரவு இருக்கிறதுனால தான் 1K சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிருக்கேன். பகவத்கீதா ஸ்லோகா போடுற நோக்கம் எதனால் வந்ததுன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒர்க்கு போகிறவங்களா இருக்காங்க. அவங்களுக்காக படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதே போல் நிறைய பேருக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாது. அதனால் இது போடுற நோக்கம் ஒரு ஸ்லோகாஸ் டெய்லி கேட்டாலே போதும். படிக்கிற என்னை விட அது கேட்குற உங்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதேவும் நான். உங்கள் அன்பு ஆதரவுக்கும் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கிறவங்களுக்கு. வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். 18 ஸ்லோகா பார்க்கலாம். உதார சர்வயே வைத்த ஞானித்வ ஆத்மவே மே மதம் ஆஸ்தித்த சாகி யுக்தாத்மா மாம் ஏவானாத்மாம் கதிம். அறிவுக்குன்றிய பக்தர்கள் பகவானுக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு நம்ம புரிந்து கொள்ள கூடாது. எல்லாருமே உத்தமர்கள் என்று குறிப்பிடுகிறார் பகவான். ஏன்னா எந்த நோக்கமாக இருந்தாலும் பகவானிடம் வருவங்க அனைவருமே மகாத்மா, அதாவது ரொம்ப சிறந்த ஆத்மான்னு அழைக்கப்படுறாங்க. பக்தி தொண்டின் மூலமா சில பலன்களை விரும்பும் பக்தர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அங்கு அன்பும் பரிமாற்றமும் இருக்குது. அவர்கள் இறைவனிடம் சில பௌதீக லாபங்களை பாசத்துடன் வேண்டுகிறாங்க. அந்த பலனை அடைவதனால திருப்தியுற்று பக்தி தொண்டில் மேலும் மேலும் முன்னேறுறாங்க. இருந்தாலும் பூரண ஞானத்துடன் இருக்கும் பக்தன் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவராக கருதப்படுறாங்க. ஏன்னா அவரது ஒரே நோக்கம் அன்புடனோ பக்தியுடனோ இறைவனுக்கு சேவை செய்வது மட்டும்தான். அதே போல பக்தனால இறைவனின் தொடர்பின்றி ஒரு நொடியும் வாழ முடியாது. அதே போலதான் பரமபுருஷரும் தனது பக்தர்களின் மீது ரொம்பவும் பிரியமுடையவர். அவரை பக்தரிடமிருந்து பிரிக்கவும் முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் இதே போல கூறுகிறார். சாதேவா ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் துவகம் மத் அன்யதே நா ஜானந்தி நாகம் தேப்யோ மனா கபி. பக்தர்கள் எப்போதும் எனது இதயத்தில் இருக்கிறாங்க. நான் எப்போதும் பக்தர்களின் இதயத்தில் இருக்கிறேன். பக்தனுக்கு என்னை தவிர வேற எதுவுமே தெரியாது. நான் பக்தரை மறக்கவும் முடியாது. எனக்கு தூய பக்தர்களுக்கிடையே நெருங்கிய உறவு இருக்கு. முழு அறிவுடன் விளங்கும் தூய பக்தர்கள் ஒருபோதும் ஆன்மீகத்தை விட்டு விலகிறதும் இல்லை. அதனால தான் அவருக்கு எனக்கும் மிகவும் பிரியமானவர். 19 ஸ்லோக பார்க்கலாம். பகுனாம் ஜென்மானாம் அந்தே ஞானாவான்மான் பிரபத்யதே வாசுதேவ ஷத்வம் இதீஷ மகாத்மா ஷூதுர்லபக. உயிர்வாளி வேத சடங்குகளையும் பக்தி தொண்டையும் செயலாற்றும் போது ஆன்மீக தன்னுணர்வின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே எனது தூய்மையான திவ்ய ஞானத்தின பல பிறவிகளை கடந்த பிறகும் அடைய முடியும். ஆன்மீக உணர்வின் ஆரம்ப நிலையில இந்த லௌகீக பற்றை ஒருவர் துறக்க முயன்று கொண்டிருக்கும் போது அருவவாத கொள்கையின் மீது கொஞ்சம் பற்றுதல் இருக்கும். ஆனா மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் போது ஆன்மீக வாழ்விலும் செயல்களும் உள்ளன என்னும் அந்த செயல்களே பக்தி தொண்டு எனப்படும் என்றும் அந்த செயல்கள் தான் பக்தி தொண்டு எனப்படுது. இன்னும் அது புரிந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்த பிறகுதான் அவங்க பரமபுருஷ பகவானிடம் பற்றுதல் கொண்டு அவரிடம் சரணடைகிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையே எல்லாம். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம். அவர் இல்லைன்னா இந்த ஜடத்தோற்றம் செயல்படாது என்பனவற்றை அந்த சமயத்தில் அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக உலகில் உள்ள பல்வேறு வகையான குணம் ரூபம் முதலியவற்றை திரிந்த பிரதிபலிப்பு தான் இந்த ஜட உலகம் என்பதையும் ஒவ்வொரு பொருளும் பரமபுருஷரான கிருஷ்ணருடன் தொடர்புடையது என்பதையும் அவங்க உணர்றாங்க. இந்த விதமாக எல்லாமே வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உறவிலேயே எண்ணுகிறார்.
வாசுதேவரை பற்றிய இதே போல பரந்த கண்ணோட்டம் பரமபுருஷரான ஸ்ரீகிருஷ்ணரை உன்னத குறிக்கோளாக ஏற்று அவரிடம் சரணடைவதை துரிதப்படுத்தப்படுது. இதேதான் சரணடைந்த மகாத்மாக்களுக்கு மிகவும் அரிதானது. இந்த ஸ்லோகம் ஸ்வேதாவசவதர உபனிஷத்துல 3வது அத்தியாயத்துல ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. சகஸ்ரசிரேஷா புருஷ சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் சா பூமிம் விஸ்வதோ விருத்வா தியாதிஸ்ட தசாங்குலம் புருஷ ஏவதம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருத்த திவ்யோஷனா யத் அன்னோனினி திரகோஹதி. சந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நா வைவ வாசே நா சசும்ஷி நா ஸ்ரோத்ராணி நா மனாம்சி யசாசத்தே பிராணயிதி ஏவாசசதே பிராணோ ஹி வைத்யானி சர்வாணி பவந்தி. ஓர் உயிர்வாளியின் உடல்ல பேசுவதற்கோ சக்தியை பார்ப்பதற்கோ சக்தியை கேட்பதற்கோ சக்தியோ நினைப்பதற்கான சக்தியோ முக்கியமில்லை. எல்லா செயல்களுக்கும் மையமாக விளங்கும் பிராணனே தான் முக்கியம். அதே போலதான் வாசுதேவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லாம் இருக்கும் முக்கிய பொருள். பேசுவதற்கு, பார்ப்பதற்கு, கேட்கறதுக்கு, மனதின் செயல்களுக்கு என இந்த உடல்ல பல பல சக்திகள் இருக்குது. ஆனா பரமபுருஷரின் தொடர்பு இல்லைன்னா இது முக்கியத்துவம் மற்றதுதான். எங்கும் நிறைந்து எல்லாமாக விளங்குறதுனால பக்தர்கள் வாசுதேவருடன் முழு அறிவுடன் சரணடைகிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.